ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நியூ இயர் அன்றைக்கி என்னென்ன ஸ்பெஷல் ரெடி பண்ணுங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நியூ இயர்னாலே ஸ்பெஷல் கேக் ரெடி பண்ணியிருந்தோம். வீட்டிலேயே ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு நான் பண்ணியிருந்தேன். அதுக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான க்ரீமியான பன்னீர் கிரேவி தான் பண்ணியிருந்தேன். அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றி ரொம்பவே டேஸ்ட்டாக பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹனி சில்லி ப்ரான் பண்ணியிருந்தேன். இது ரொம்பவே ஸ்வீட்னஸோட குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அமைக்கும் கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேக்குக்குள்ளே விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் என்ன விப்பிங் க்ரீம் எனக்கு எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் மார்க் க்ரீம் தான் எடுத்திருக்கேன். இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே சீக்கிரம் குயிக்காக பண்ணிடுச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டன் மார்க் விப்பிங் க்ரீமை நம்ம ஃப்ரீசரில் வச்சுருப்போம். அதை ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எடுத்து வச்சிடலாம். நம்மளுக்கு க்ரீம் நல்ல சில்லுன்னு இருக்கணும், ஆனால் லிக்யூடு பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் க்ரீம் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வேற ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். அந்த மிக்சிங் பவுலையும் நம்ம பீட்ரூட்ல பிளெண்டரையும் என்ன செய்யணும்னா ஃப்ரிட்ஜிலையாவது ஃப்ரீசர்லையாவது கொஞ்சம் நேரம் வச்சு நல்லா சில்லுன்னு எடுத்துக்கிடுவோம். அப்போ தான் நம்ம க்ரீம் பண்ணும்போது சூப்பரான ஸ்டிஃபான கிடைக்கும். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஈஸியாகவும் பண்ணக்கூடியதான். அதுக்கு நம்ம எடுத்து வச்சுக்க விப்பிங் க்ரீமை இந்த பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஹேண்ட் மிக்ஸ் பண்ணோம்னா ரொம்பவே லேட் ஆகும், ரொம்ப டைம் எடுக்கும். நான் இன்றைக்கி அதனால் பிளெண்டரில் யூஸ் பண்ணுறேன். பிளெண்டர் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அதனால் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணுவோம். நல்ல ஸ்டிஃபான பீக் வரதுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்துருச்சு. நான் இதில் சுகர் எதுவுமே ஆட் பண்ணலை. உங்களுக்கு தேவைன்னு ஆட் பண்ணிக்கோங்க. இதுவே நல்ல க்ரீமியாக ஸ்வீட்னஸோடு இருந்ததுனால நான் எதுவுமே ஆட் பண்ணேன். உங்களுக்கு கலர் தேவைனாலும் இந்த டைமில் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலர் ரெடி பண்ணிக்கோங்க. நான் நார்மலாக ஒயிட் கலரில் அப்படியே தான் ரெடி பண்ணுறேன். இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஸ்டிஃபான பீக் கூட நல்லா கிடச்சிருச்சு. கவுத்தி பார்த்தோன்னே எந்த இதுவுமே கீழே விழல, நல்லா ஸ்டிஃபாக கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு க்ரீம் ரெடி பண்ணியாச்சு. கேக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த கேக் நான் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பிக் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா அவன் இல்லாமல் நம்ம நார்மல் பாத்திரத்தில் கேஸ் அடுப்பில் தான் பண்ணது. இப்போ நம்ம க்ரீம் அரேஞ்ச் பண்ணிடலாம். கேக் 3 லேயராக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நான் அன்றைக்கி ஒரு பிளேட்டில் சும்மா அலுமினியம் ஃபாயில் பேப்பர் தான் போட்டு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்க க்ரீம் அப்ளை பண்ணிக்கிடுவோம். அப்போ தான் நமக்கு கேக் எந்த பக்கமும் நகலாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு லேயர் கேக்கை அதில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு லேயர் கேக்கை வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேக்கை லைட்டாக நினச்சி விடுவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று சுகர் சிரப் ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அன்றைக்கி மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு லேயர் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிப்பாக பீட் பண்ணி வச்சுருக்கேன் விப்பிங் க்ரீமையும் ஆட் பண்ணிக்கலாம். ஈவனாக 1 போல் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டியூட்டி ஃப்ரூட்டியை ஆட் பண்ணிக்கிடுவோம். டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணலாம், இல்லைன்னா உங்களுக்கு நட்ஸ் எது தேவைனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சாக்லேட் கூட துருவி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கிட்ஸுக்கு பிடிச்சதுனால டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் எது பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லேயர்லேயும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம 2வது லேயர் கேக் கட் பண்ணி வச்சுருக்கோம்னா அதையும் அதுக்கு மேலே வச்சுருவோம். அதே மாதிரி 3 லேயரையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 2வது லேயர் வச்சதுக்கப்புறம் நம்ம மில்க் ஊற்றி கேக்கை ஃபுல்லாக அப்படியே லைட்டாக நினச்சி விட்டுக்கிடுவோம். இப்படி நினைக்கிறனால கேக் இன்னும் சாஃப்டாக சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரெடி பண்ணியாச்சு. அதே மாதிரி க்ரீம்லாம் ரெடி பண்ணி டியூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் போட்டு 3 லேயரையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3வது லேயரும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது ஃபுல்லாக ஈவனாக எல்லா பக்கமே க்ரீம் அப்ளை பண்ணி எடுத்துக்கிடுவோம். எல்லா பக்கமும் 1 போல் ஈவனாக கூட்டாகிற அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க.
பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணும்போது அந்த இது வந்து க்ரீம் வந்து ஒட்டுறமா இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஹாட் வாட்டர் வெந்நியில் வந்து அந்த நம்ம நைஃபை வந்து நனைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணோம்னா க்ரீமும் ஒட்டாது, நம்மளுக்கு ஈவனாக ஒன் போல் வந்துடும். டேன் டேபிள் இல்லாதவங்க இதே மாதிரி சின்ன ஒரு கிண்ணை கவுத்தி வச்சுட்டு அதிலே வச்சு நம்ம பிளேட் அப்படியே சுற்றி விட்டோம்னா நல்லாவே ஈஸியாக வந்துருச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இல்லாதவங்க இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா கேக் வந்து நல்லா ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு உங்களால் நல்ல ஈவனாக க்ரீம் வந்து கோட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல ஈவனாக கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீம் வந்து செட் பண்ணியாச்சு. இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நல்ல க்ரீம் வந்து நல்லா செட் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிடுவோம். அடுத்து நம்ம ஃப்ரான் வந்து மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா நான் 1/2 kg அளவுக்கு ஃப்ரான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து மேக்னேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொரிச்சோம்னா ரொம்பவே சூப்பராக நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். அதனால் ஃபஸ்ட்டு மேக்னேட்டுக்குள்ளே என்னென்னு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். 1/2 கிலோ ஃப்ரானுக்கு ஒரு முட்டை அளவு வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணுறோம். இதில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணி நல்லா கிறிஸ்பியாக கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு சும்மா ரஃபாக தட்டி எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. நம்ம அந்த முட்டையில் இருக்கிறத வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா லிக்விட் பார்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அந்த ஃப்ரானுக்கு தேவையான உப்பு இதோடு ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரானை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரோடு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா பக்கமும் ஈவனாக கூட்டாகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 ஹவருக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிடுவோம். நல்லா இந்த மசாலாவோட நல்ல ஃப்ரான் வந்து நல்லா ஊறி வரும்போது பொரிக்கும் போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இது ஒரு 1/2 ஹவர் ஊறட்டும். அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நம்ம பன்னீர் கிரேவிக்கு என்னென்னு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர் கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 தக்காளி, அப்புறம் ஒரு 10 போல் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே வதக்கிடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளிலாம் எடுத்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிடுவோம். ஆயில் சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். கிராம்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு பட்டை. இது எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கிடுவோம். பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா பொரிய விட்டு எடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தையும் 1 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டையும் ஆட் பண்ணிக்கிடுவோம். இதையும் 1 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி முந்திரி பருப்பு 2ஐயும் ஆட் பண்ணி இது ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நல்ல எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கிடுவோம். தக்காளியெல்லாம் நமக்கு மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிடுவோம். இது ஆறினதுக்கப்புறம் நல்லா ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரானும் நல்ல ஊறி ரெடி ஆகிட்டுருக்கு. ஃப்ரான் பார்த்தீங்கன்னா நல்ல மசாலாவோடு எல்லாமே கூட்டுறவும் நல்லா சூப்பராக ஊறிடுச்சு. இதை இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயை வச்சு நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றி ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் பார்த்தீங்கன்னா நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரானும் ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா 2 பக்கம் நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ப்ரான் போட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா 2 பக்கம் நல்லா ஈவனாக குக் பண்ணி எடுத்தாச்சு. இது தனியாக வேற ஒரு பிளேட்டுக்கு நல்லா மாற்றி எடுத்துக்கிடுவோம். குழந்தைங்களுக்கு இப்படி நீங்கள் கிறிஸ்பியாக கொடுத்தாலே கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹனிலாம் ஊற்றும் போது இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற பேட்ச் எல்லாத்தையுமே இதே மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம்.
அந்த பேட்ச் சைடில் பொரிச்சிட்டு இருக்க டைமில் நமக்கு பன்னீருக்கு ரெடி பண்ணதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதை வேற ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக நல்லா வலுவலு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பதத்துக்கு நல்ல வலுவலுன்னு அரைச்சி எடுத்தாச்சு. எவ்வளோக்குள்ள ஸ்மூத்தாக அரைக்கணுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் கிரேவியும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு அதே கடாய் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் பன்னீர் பட்டர் மசாலாங்கிறதுனால. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறம் வேறு எந்த ஸ்பைசஸுமே நம்ம ஆட் பண்ணலை. இது பிரியாணி இலை மட்டுமே இதுக்கு போதும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே கொதிக்க விட்டு அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்ச அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கிடுவோம். பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் மசாலா பொருள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா போதும். இதுவே சேர்த்து செஞ்சாலே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா நமக்கு எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கிடுவோம். நம்மளுக்கு மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்ல ஒரு திக்கான கிரேவி பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் நான் கொதிக்க விட்டேன். பாருங்கள் நல்லா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்தோம்னா சூப்பரான பன்னீர் கிரேவி வந்து ரெடி ஆயிரும். இந்த பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் கிரேவி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு பன்னீர் வந்து நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து பெரிய சைஸ் வேணாலும் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. நான் குட்டி குட்டி பீஸாக தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த பன்னீர் நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரை இந்த கிரேவியோட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுட்டு போதும். பன்னீரும் நமக்கு நல்லா வெந்து ரெடியாகும். கிரேவியும் சூப்பராக கிடச்சிரும். நீங்கள் வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பராக எடுத்து கொடுக்கும். உங்கள்கிட்ட கஸ்தூரி மேத்தி இருந்துச்சுன்னா அது ஆட் பண்ணிக்கோங்க. அதுவுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி இல்லைங்கிறனால அதை ஆட் பண்ணல. சும்மா மல்லித்தலை மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மல்லிச்செடி ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சூப்பரான பன்னீர் கிரேவி வந்து ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்பவே சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோக்குள்ள க்ரீமியாக இருக்குன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சில்லி ப்ரான் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் ஒரு 4 பல் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஆட் பண்ணி எண்ணெயிலே நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். இது எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு வரட்டும். பூண்டு வந்து நல்ல எண்ணெயிலே பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணுறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்ல எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேன் ஆட் பண்ண போகிறோம். தேன் வந்து நம்ம 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். குளிர் ஓவராக இருந்ததுனால தேன் வந்து ரொம்ப கட்டி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே நல்ல கெச்சப்பும் அந்த தேன் எண்ணெய் எல்லாம் ஒன்று சேர்ந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின கெச்சப் கனி எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரான் வந்து நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். பொரிச்சதுலேயே பார்த்தீங்கன்னா பாதி காலி ஆயிடுச்சு. மீதி இருக்கிறத இதோட ஆட் பண்ணிக்கிடுவோம். ரொம்பவே கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் எந்த மெத்தட் ட்ரை பண்ணலாட்டாலும் பொரிச்சு மட்டும் சாப்பிடுங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா பொரிச்ச ப்ரான் எல்லாத்தையுமே இதோட கலந்து விட்டுக்கிடுவோம். நல்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த ஹனி எல்லாமே ஒன்று சேர்ந்து அந்த ப்ரானோட ஊறி வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரான் வந்து எல்லா பக்கம் நல்லா ஈவனாக ஹனி எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மல்லிச்செடியும் ஸ்ப்ரிங் ஆனியனும் போட்டு தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான ஹனி சில்லி ப்ரான் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. காரமும் கம்மியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு பிடிச்ச ரெசிபின்னு கூட சொல்லலாம். சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க. கேக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம டெக்கரேட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. டூட்டி ஃப்ரூட்டி வச்சு தான் பண்ணியிருக்கோம், ரொம்பவே சிம்பிளாக. அப்புறம் சாக்லேட் மெல்ட் ஆக்கி 2023 ரெடி பண்ணியாச்சு. இந்த ஐடியா இது எல்லாமே பண்ணது பார்த்தீங்கன்னா என் பையன் தான் பண்ணது. அப்புறம் கேக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம கட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டோம் நியூ இயரை. கேக் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 லேயராக ரொம்பவே சூப்பராக வந்துடுச்சு. நம்ம இடையில கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணதும் கேக் சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நியூ இயர் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான கேக் ரெடி பண்ணியாச்சு. ஸ்பெஷலான லஞ்சும் நம்ம ரெடி பண்ணி ரொம்பவே டேஸ்ட்டாக வேறு லெவலில் செஞ்சு சாப்பிட்டுட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ரெசிபியோட லிங்க் வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் போட்டிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டான க்ரீமியான பன்னீர் கிரேவி ரெடி பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹனி சில்லி ப்ரானும் ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரைட் ரைஸ் வீடியோவும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.